வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் JANU'z ஃபுட் மேலா. இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா, எக்கு, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேக் பண்ண போகிறோம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ கேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் போர்பன் பிஸ்கட், ஓரியோ பிஸ்கட் அண்ட் டைரி மில்க் சாக்லேட், ஒரு கப்பு மில்க் அண்ட் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிஸ்கட்ஸை நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உள்ள க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுக்க போகிறேன். கேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நான் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக. பிஸ்கட்லேருந்து க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த பிஸ்கட்டை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலே நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன். மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், தேவைப்படுறப்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பிஸ்கட்டில் இருக்க சுகர் மட்டுமே போதுன்னா இது சேர்த்துக்க வேணாம். அந்த சுகர் கிரைண்ட் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் குழி பணியார கல் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பாதி பேட்டர் இதில் நான் பேக் பண்ண போகிறேன். இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நான் அந்த கேக் மிக்சரை இதில் வைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டைரி மில்க் சாக்லேட்டை நான் லேசாக மெல்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த சாக்லேட் பிளேட்டை வச்சுட்டிங்கன்னா லேசாக மெல்ட் ஆகிருக்கும். அந்த மெல்ட்டான சாக்லேட்டை இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம இப்போ பேலன்ஸ் இருக்க கேக் மிக்சரை நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதில் பேக் பண்ண போகிறேன். இதில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். இதிலே நம்ம சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். டைரி மில்க் சாக்லேட் தான் எடுக்கணுமான அப்படி இல்லை, எந்த சாக்லேட் வேணாலும் எடுக்கலாம்.
கேஸில் வச்சாச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் குக் பண்ணணும். நம்மளுக்கு இது குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் போதும். தோசைக்கல்ல முன்னாடியே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க க்ரீமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. $10 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளுக்கு கேக் குக் ஆகிடுச்சு. மினி லாவா கேக் ரெடி. இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுலாம் கண்டிப்பாக இல்லை, இது நானாக விருப்பப்பட்டு பண்ணுறது. நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்குமே இது நல்லா தான் இருக்கும். உள்ள சாக்லேட் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது விருப்பப்பட்டால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் வச்ச கேக் மிக்சர் வந்து எனக்கு குக் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல வச்சு பேக் பண்ண கேக்குக்குமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை, நட்ஸு தான் நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கலாம், சும்மா டெக்கரேஷனுக்காக. நமக்கு லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட்